ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் விலாக் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஃப்ரைடே இல்லையா? ஸோ ஃப்ரைடே காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளிப்பிங்ஸ் நான் அடிக்கடிக்கு எடுக்க மறந்தே போயிட்டேன். ஏன்னா முன்னாடிலாம் வ்ளாக் எடுக்கணும்னு தோணும், இப்போ வ்ளாக் எடுக்கவே தோணவே மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் போட்டுட்டு மற்ற வீடியோ பார்க்குறது தான் கரெக்டாக இருக்குது நேரம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா? ஸ்கூல் இருந்தால் கொஞ்சம் ஹரிபரியாக ஒர்க்கில் நடக்கும். ஸ்கூல் லீவுன்றதுனால கொஞ்சம் மெதுவாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாராகியம்மன் கோவிலுக்கும் போகிற மாதிரி ஐடியா இருந்தது. ஏன்னா காலிலேருந்து எனக்கு அவங்க ஞாபகமாகவே இருந்தது, கோயிலுக்கு போகணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்குமே பஞ்சமின்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி பஞ்சமி தான். வீட்டில் ஈவினிங் போல் கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா வாராகியம்மனுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு எப்போவுமே இருக்கும். கந்திருஷ்டி அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்துட்டு வாராகியம்மன் சூப்பர் பவர். நேற்று எப்பவும் போல் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானுமே ரெடி ஆகிட்டு வாசலில் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக மஞ்சள்லாம் பூசி குங்கம்லாம் வச்சாச்சு. கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு கொஞ்சம் கோலம் மட்டும் போட்டிருந்தேன். முன்னாடியே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி பண்ணியிருக்கணும். ஆனால் முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் பேக்கிங் அதிகமாகவே இருந்தது. அதெல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் லேட்டாக தூங்கினேன்னா காலைல லேட்டாக இருந்திருக்கிறேன். ஒரு மாதிரி மைல்டு ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்குது. அது ஃபோன் நிறைய பார்க்குறதுனாலையோ இல்லை சிஸ்டம்லேயோ தெரியல, ரொம்ப ஹெட்டேக் இல்லாமல் மைல்டாக ஹெட்டேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் டக்குன்னு வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய் தூங்குறது தான் மெயினாக நான் வந்துட்டு இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நைட்டு சீக்கிரம் தூங்கினாலே காலையில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்துட்டு நம்மளை சீக்கிரம் எந்திரிக்க விட்டுரும். டயர்டே ஆகலையா? வாரம் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று திங்க் பண்ணிக்கோங்களேன். என்னென்னா, இப்போ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து இது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எதனாலே நடந்திருக்கலாம். ஆனால் நமக்கு திங்கிங் எல்லாமே நம்ம இது செய்யலைல்ல, ஒருவேளை அதனால இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆக போகுது இந்த நடு வீட்டில் வந்துட்டு, அதாவது ஹாலில் லிவிங் ரூமில் வந்துட்டு கல்லுப்பு கொட்டி வைக்கிறது, லெமன் கட் பண்ணி வாசலில் வைக்கிறது, வாசக்கல்ல குங்குமஞ்சள் வைக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆக போகுது? கிட்டத்தட்ட இப்போ நானே வீடியோலாம் ஷூட் பண்ணி எடுக்கிறேன்னா ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட ஆகும்னு நினச்சிக்கோங்களேன் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள்லாம் வீடியோலாம் ஷூட் பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்போது ஒரு வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் டக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம். டைமிங் தான், எல்லாமே நமக்கு டைமிங் தான். இந்த டைமில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்படி நமக்கு மெக்கானிசம் ஆயிருக்கு, உள்ளேயே வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃப்ரைடே விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில். எனக்கு இந்த குறை அந்த குறை நீங்கள் பேசவே மாட்டீங்க. அந்தளவுக்கு கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை பற்றி நான் பேசவே விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்காங்க. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், நம்ம ப்ரேயர், அதுதான் நம்மளுடைய சக்ஸஸாக வந்துட்டு அமையும். ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் எப்போவுமே போட்டுகிட்டே தான் இருப்பேன். என்னுடைய ப்ரேயர் வந்துட்டு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் நான் தேடி போய் உட்கார இடம் வந்துட்டு என்னுடைய பூஜை ரூமாக தான் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கோவிலாக தான் இருக்கும். கோவில் போகிறது, பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வீடியோக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சிலர் ரொம்ப குறைவாக சிலர் சொல்லலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் பூஜை வீடியோக்காவது இதெல்லாம் பண்ணுறேன்ல, நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்களேன், ஐ டோன்ட் கேர். நான் விமர்சனங்களுக்கோ இல்லை கலாய்க்கிறதுக்கோ எதுவுமே நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொன்று, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே இங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்குது. கரெக்டு தானே? என்ன நீங்கள் யாரை வந்துட்டு கலாய்க்கிறீங்களோ, யாரை நீங்கள் திட்டுறீங்களோ, யாரை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாமே இங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஸோ நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் வந்துட்டு மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல், மற்றவங்க கண்ணீர் துளிக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அதுதான் வந்துட்டு நான் மெயினாக என்னுடைய கான்செப்டில், என்னுடைய ஒரு லைஃப் ஷெடியூலில் நான் ஃபாலோ பண்ணுறது. என்னால் யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது. நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்ல மனைவி, நல்ல அம்மா, நல்ல மகள், நல்ல அக்கா, இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக இருக்கலாம், இல்லை ஒரு மோட்டிவேட்டராக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும். அப்படி தான் நான் வந்துட்டு என்னுடைய வேலைகளை பொறுப்பாக எடுத்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்களேன், ஐ டோன்ட் கேர். இது வந்துட்டு நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்காகலாம் சொல்லலைங்க, பொதுவாக நான் ஷேர் பண்ணுறது, ஓகேவா? யாரையும் தப்பாக பேச வேணாம். நம்ம வாழ்க்கை என்ன தெரியுமா? நம்மளுடைய ஒரே கோல் நம்ம சந்தோஷமாக வாழணும், நம்ம ஹாப்பியாக வாழணும். நீங்கள் அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மாதிரியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம மற்றவங்களை கலாய்க்கலாம், அவங்கள திட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் அவங்களுக்கும் திருப்பி நடக்கும். ஸோ இது மட்டும் மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம். நான் இது உங்களுக்கு
ஒரு அக்காவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, ஃப்ரெண்டாக சொல்கிறது. பின் விளைவுகள் என்ன வரும், அடுத்து என்ன நடக்கும், அதெல்லாம் திங்க் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரைடே ரொட்டீன் விளக்கேற்றதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் நடக்கும். விளக்கேற்றின நாள் எப்படி இருக்கும், விளக்கேற்றாமல் அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா விளக்கேற்றின நாள் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம எது பற்றியும் ஃபீல் பண்ண மாட்டோம், என்ன நடந்தாலும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் விளக்கேற்றாத நாள் வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கே நம்ம வைபே ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது நான் வந்துட்டு எனக்கு நானே அது ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம் எனக்கு ஏதாவது உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா விளக்கேற்றாமல் அப்படியே விட்டுருவேன்னா, ஆனால் அந்த டேவே வந்து நான் லோவாக இருந்தேன்னா வீடே நெகட்டிவ் வைபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆக்டிவாக இருந்தேன்னா வீடே பாசிட்டிவ் வைபாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய திங்கிங் அந்த மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி என்னை சுற்றி தான் எல்லாமே நடக்குது அப்படின் போது நான் ஆக்டிவாக இருப்பேன். இதுதான் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் எப்படி அமையணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ டிசைட் பண்ணுங்கள், எல்லாமே நடக்கும். எதுவுமே வந்துட்டு நடக்காமல் போக போகிறதே கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான், நம்ம தான் தேடணும். தேடுறது கண்டிப்பாக உங்களையும் தேடும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவுமே அமைதியாக இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் வைப் கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நெகட்டிவ் வைப் தான் கொடுக்கும். பாசிட்டிவ் வைப் கொடுங்க, அது உங்களுக்கு 2 மடங்கான பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே இது கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எல்லாமே நமக்குள்ளே தான் ரியாக்ட் ஆகணும். அது நமக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே அட்ராக்ட் ஆகும். அவ்வளோதான், இந்த ஒரு விஷயம் தான். இது மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க. எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க, யாரை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அவ்வளோதான். எனாஃப். நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். ஆனால் நம்ம செய்கிற அந்த விஷயம் மற்றவங்களை ஹர்ட் ஆகக்கூடாது. இது மட்டும் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் விளக்கெலாம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் நானுமே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. வராகியம்மன் கோயில் தான் போயிட்டு வந்திருந்தேன். எங்கள் ஏரியாவிலேருந்து என்ன ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போயிருந்தேன். காலையில் போகும்போது நல்லா அங்கே கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்காளம்மன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் வராகியம்மன் கோயில் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் தான் பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடியே அரிசி ஊற போட்டாச்சு, பருப்பு எல்லாமே வேக போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கி எப்பவும் போல் சாம்பார் தான். நல்லா மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு கருணைக்கிழங்கு ஃப்ரைலாம் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஈவினிங் போல் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி கடவுள்னு சமையல் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்போது சிலிண்டருமே காலியாயிருச்சு. அதை வந்துட்டு மாற்றிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் சிலிண்டர் யார் மாற்றுவான்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் நான் தாங்க மாற்றுவேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாற்ற தெரியாது மீன்ஸ் பயப்படுவாங்க, சிலிண்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. பட் நான் அதெல்லாம் துணிஞ்சு இறங்கி நானே மாற்றிடுவேன். 2 சிலிண்டர் ஒன்று இருக்கும், ஒன்று ரன்னிங்கில் இருக்கும், ஒன்று எம்டி இருக்கும். எம்டி இருக்கும்போது உடனே புக் பண்ணிடுவேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் இதுவுமே தீர்ந்து போகும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி 2மே ஈக்குவலாக அந்த ஒரு மாதத்தில் 2மே வந்துட்டு மாற்றி மாற்றி நான் காலி பண்ணிடுவேன். அப்படியே இருந்துகிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்குவோம் எப்போவுமே. ஸோ தட் நமக்கு சமையல் எல்லாமே வீட்லேயே முடிச்சிடும். இல்லாட்டி நம்ம ஹோட்டல் அது இதுன்னு தேடுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பேருக்கு இண்டக்ஷனுமே வச்சுருக்கேன். ஆனால் இண்டக்ஷன் ரொம்ப ரேர் தான் நான் இதை யூஸ் பண்ணுறது. சிலிண்டர் மேன் வருவாங்களே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவங்கக்கிட்ட நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்களே கேளுங்க, சிலிண்டர் நீங்கள் நல்லா செக் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சுண்டு விரல் விட்டு இப்படி உள்ளே கைவிடும்போது சின்னதாக பிளாக் கலர் ரப்பர் வாஷர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்கணும். அது இருந்தால் தான் நமக்கு லீக்கேஜ் ஆகாது. ஸோ அதெல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பருப்பு கூட சேர்க்க வேண்டியது எல்லாமே நல்லா குக்கர் ப்ரெஷர் போட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து மாங்காய், முருங்கை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோரில் ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு நான் செய்ய சொன்னது ஒன்று, அவங்க பண்ணினது ஒன்று. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதை போய்ட்டு மாற்றி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ரைடே vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.